சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாரு. என்னன்னா அது உண்மை கிடையாது அப்படின்னு அதிமுக தரப்புல ஒரு விஷயத்தை பியூஷ் கோயல் எடப்பாடியை கொஞ்சம் வழிக்கு கொண்டு வருவார்னு நினைச்சுதான் இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க களத்துல. அதிமுகவுக்கு ஒரு செக், நீங்க ஒழுங்கா வழிக்கு வந்துருங்க. டிபிஎஸ்சியில் இருக்கிற 7-8 எஃப்ஐஆர்ல எதை வேணாலும் நாங்க கையில் எடுப்போம். அமித்ஷா எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஆக்சுவலா அமித்ஷா என்ன எதிர்பார்த்தாருன்னா, எடப்பாடி எதையுமே இமிடியட்டா முடிவு பண்றதுக்கு ரெடியா இல்ல. அது கடைசி கட்டவரையும் அதனால நீங்க கேட்கிற தொகுதிகளை தர முடியாது. அதிகபட்சமா பியூஷ் கோயலுக்கு இருக்கிற டாஸ்க் இருக்குல்ல, அவருக்கு இருக்கிற சவால் ரொம்ப கடுமையான சவால் தான். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் குறிப்பா என்டிஏ உடைய டிஸ்கஷன்ஸ், என்டிஏ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்டிஏல இருந்து வரக்கூடிய செய்தி, அதாவது அதிமுக பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியில இருந்து வெளிவந்த செய்தி என்ன அப்படின்னா, அதிமுக 170 தொகுதியில் நிற்பதாகவும், பாஜகவுக்கு 23, பாமகவுக்கு 23, டிடிவி தினகரனுக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3 அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியில் 2 நாளா கசிவிடப்பட்டிருந்தது நம்ம பார்த்தோம். அந்த விஷயத்துல அதிமுக சைலண்டாவே இருக்காங்க. பாஜக அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதே எங்களோட ஒரே குறிக்கோள் அப்படின்ற மாதிரி அரசியல் பேசிட்டு இருக்காங்க. எப்படி சார் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அதாவது நேத்து பியூஷ் கோயல் வந்த பிறகு முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, அவர்கள் பாஜகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் வேண்டும் என்ற லிஸ்ட்டை கொடுத்தாங்களே தவிர, பாமகவுக்கோ மற்றவங்களுக்கோ ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ என்ன மாதிரியான சீட் கொடுக்கணுன்ற மாதிரியான டிஸ்கஷன் அங்கே நடக்கல. ஏன்னா அவங்க கூட்டணியிலேயே வரல இன்னும், அதனால நடக்கல. பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்லேருந்து 70 தொகுதிகள் வரையும் கேட்குறாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ அந்த 60 தொகுதிகள்லேருந்து 70 தொகுதிகள் எடப்பாடி அவர்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கேட்டுட்டு முடிச்சிட்டார். அந்த விஷயத்தை முடிச்சிட்டார். அவருடைய பாயிண்ட்ல என்னவா இருந்ததுன்னா, அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை சொல்லணும். என்டிஏ கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்லக்கூடாது போன்ற விஷயங்களை தான் அவங்க முன்னாடி வச்சாங்க. ஆனா நேற்று பியூஷ் கோயல் வரத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் கசிவிடப்பட்டது. பாஜகவுக்கு ஆதரவான தமிழ் தினசரி பேப்பர்ல ஒரு விஷயம் கசிவிடப்பட்டது. என்னன்னா வேலுமணி அவர்கள் எல்இடி பல்பு வாங்கினதுல ஊழல் பண்ணியிருக்காரு 2017-18ல. அந்த எஃப்ஐஆர் டிபிஎஸ்சியில பெண்டிங்கா இருக்கு. அந்த எஃப்ஐஆரை இடி அதை பத்தின விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க டிபிஎஸ்சிலன்னு ஒரு விஷயத்தை நேற்று கசிய விட்டாங்க. அந்த பேப்பர்ல தமிழ் தினசரியில. அதுதான் அவங்களுக்கு ஒரு செக், அதிமுகவுக்கு ஒரு செக். நீங்க ஒழுங்கா வழிக்கு வந்துருங்க, நாங்க சொல்றதை கேட்டுக்கோங்கன்ற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாங்க. நாங்க இடி டிபிஎஸ்சியில் இருக்கிற 7-8 எஃப்ஐஆர்ல எதை வேணாலும் நாங்க கையில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அது மாதிரி விஷயத்த சொல்லிட்டு தான், ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் அதிமுக பேச ஆரம்பிக்கிறாங்க பாஜக. ஆனா அதே சமயம் ரொம்பவும் கெடுபடியா இல்லாம ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போலாம், கொஞ்சம் பயமுறுத்தணும். அதே சமயம் அவங்க கொஞ்சம் லிபரலாவும் இருக்கலாம். ஒரேடியா ரொம்ப பயமுறுத்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணி தான் நேற்று அந்த செய்தியை அவங்க வெளியில விட்டாங்க. அதுவே அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பலனை கொடுத்துருக்கு பாஜகவுக்கு ஆக்சுவலா. அதனால இவங்க சொன்ன எதையுமே அவங்க மறுக்காம எல்லாம் நான் யோசிச்சு சொல்றோம் சொன்னாங்க. கடைசியில பியூஷ் கோயலுக்கு என்னன்னா, தான் வந்த காரியம், தான் தமிழ்நாட்டுக்கு வந்த விஷயம் ஏதோ வெற்றி பெற்று இருக்கு, அல்ல ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் வந்திருக்குன்னு சொல்றதுக்காக என்ன பண்ணிட்டாரு, இபிஎஸ் ஒத்துட்டாரு. அது மாதிரி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கறதுக்கு இபிஎஸ் ஒத்துட்டாருன்ற ஒரு விஷயத்த மத்தியானம் கிளம்பி விட்டாங்க. அந்த விஷயம் ரொம்ப நேரம் நீடிக்கல. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் சொல்லுவாங்க. இது கெட்டிக்காரன் புழுகு 8 மணி நேரம் கூட போகல ஆக்சுவலா. 8வது மணி நேரத்துல ஓபிஎஸ் தெளிவா சொல்லிட்டாரு, பழனிசாமி இருக்கிற இடத்துல நாங்க போகவே மாட்டோம்னு அவங்க குரூப்ல டிசைட் பண்ணிட்டாங்க. தினகரனும் சொல்லிட்டாரு, எங்க 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 எங்களுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பாஜக அவுத்து விட்ட அந்த பொய் மூட்டை ஒரே நாள்ல பிசுபிசுத்து போய்
காத்து ஊதின பலூன் வந்து காத்திறங்கின மாதிரி ஆகி போச்சு ஆக்சுவலா. இப்படி ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமியில எப்படி துணிஞ்சு செய்ய முடியுதுன்றதான் கேள்வி. ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த அலையன்ஸ்ல விருப்பம் இல்லாம தான் பயணிக்கார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கேட்கக்கூடிய கூடுதலான தொகுதிகளோ அல்லது உள்ள கூட்டணிக்குள்ள டிடிவியும் பிறகு ஓபிசியும் அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்திலயோ அந்த இடத்துல எப்படி எடப்பாடி பழனிசாமியால ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியுது அப்படின்றதான் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாரு. என்னன்னா வந்து எதையுமே இம்மிடியட்டா முடிவு பண்ண வேண்டாம். தேர்தல் நெருக்க வரையும் அதை இழுத்துட்டு போயிடணும். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இழுத்துட்டு போயிடணும். தேர்தல் நெருக்கத்துல கடைசியா வந்து இந்த விஷயத்தை வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நம்மள பயமுறுத்த முடியாது. ரொம்ப அட்வான்ஸா முடிவு எடுத்துட்டா நம்மள பயமுறுத்துறது போன்ற விஷயங்கள், இடி போன்ற விஷயங்கள் கையில் எடுப்பாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையை அப்படியே தள்ளிட்டு பிப்ரவரி மாசம் வரையும் இழுத்துட்டு போகணும்னு பார்க்குறாரு அவர் ஆக்சுவலா. ஸோ தேர்தல் நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு சொல்றது, இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்றது அந்த மாதிரியான அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு பண்ணினா, நம்மள பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்காது. நம்ம விலகி போறதுனாலும் போயிடலாம் அந்த கட்டத்துல அப்படின்ற மாதிரியா விட்டு விலகி போற மாதிரி ஐடியா அவருக்கு இல்லாட்டி கூட, அவரை பொறுத்த மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கெடுபிடி பண்ணி, ரொம்ப தொகுதிகள் அதிகமா கேட்டு, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா விலகி போறதுக்கு ரெடியா இருக்காரு. அது தாவேக்காவனையும் ஒரு பக்கம் கதவை திறந்து வச்சு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரெடியா இல்லாட்டி கூட அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. So அந்த மாதிரி சூழல்ல வந்து நேத்து வந்து வைகை செல்வன் என்ன சொல்றாரு, தாவேக்காவோட எங்களுக்கு கூட்டணியே கிடையாதுன்றார். ஆனா ஒரு பக்கம் இப்படி பேசியிருந்தா கூட, ஒரு பக்கம் தாவேக்கா வருமா, நம்ம எதுக்கும் ரெடியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவங்க பாஜக, அதிமுக இருக்காங்க. தாவேக்கால வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிக்கலைன்னா கூட, நாங்க தான், விஜய் தான் முதலமைச்சர், எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொன்னா கூட, இன்னும் அதிமுக சைடுல ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு நப்பாசை இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம பாஜக விட்டு வெளில வந்துட மாட்டோமா, வெளில வந்து நம்ம வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்க மாட்டோமான்றது அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கு ஆக்சுவலா. இத மேல இருக்கிற தலைவர்கள் வந்து அவங்களுடைய சுயநலம் காரணமாக பாஜகவோட இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடனடியா டிசிஷன் எடுக்க வேண்டாம். தள்ளி தள்ளி போட்டு கொஞ்சம் கடைசி நிமிஷத்துல பண்ணினா, பாஜக நம்மள வந்து மிரட்ட முடியாது. தேர்தல் நேரத்துல அதெல்லாம் பண்ணினா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அது அனுதாபம் தான் நமக்கு கிடைக்கும். அதனால கொஞ்சம் கடைசி வரையும் இழுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல, சரிங்க நாங்க பேசிட்டு சொல்றோம்னு எதை கேட்டாலும் பேசிட்டு சொல்றோம். ஓபிஎஸ் சேர்க்கிறீங்களா? டிடிவி என்டிஏல கொண்டு வரலாமா? யோசிச்சு சொல்றாங்க, பேசிட்டு சொல்றவங்க அப்படின்னு அப்படிதான் தள்ளி போறதுக்கு பாக்குறாங்களே தவிர, மத்தபடி ஒரு பொதுவான விஷயங்கள்ல வந்து ரைட்டு தலைமை அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓகே தவிர, முதல்வர் கேண்டிடேட் கூட அவங்க ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல பாஜக. நாங்க வந்து என்டிஏ கூட்டணி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் முதல்வர் கேண்டிடேட்டா சொல்றது இல்ல. ஈவன் பீகார்ல கூட கடைசி நிமிஷத்துல மோடி தான் வந்து நிதிஷ்குமார் பேரை சொன்னாரே தவிர, கூட்டணி ஆஸ் அ ஹோல் வந்து நாங்க வந்து அபிஷியலா சொல்லவே இல்ல. அதனால நாங்க யார் பேரையும் சொல்றது இல்ல அப்படின்றது என்டிஏ உடைய ஸ்டாண்டா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இந்த பாயிண்ட்ல வந்து நேத்து நடந்த அந்த துவக்க கட்ட பேச்சுவார்த்தையில வந்து தொகுதிகளோட லிஸ்ட குடுத்திருக்காங்க. ஆனா அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க, நீங்க குடுத்ததுல நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல 11% ஓட்டு வாங்கிறதெல்லாம் நம்ப முடியாது. உங்களுக்கு தமிழ்நாட்டுல 5%க்கு மேல ஓட்டு கிடையாது. மீதி இருக்கிற 6, 7% ஓட்டுன்றது எங்க ஜெயலலிதா காலத்துல எங்ககிட்ட இருந்த உயர் ஜாதி ஓட்டுக்கள். சாஃப்ட் இந்துத்துவா அந்த ஓட்டு. இந்த மென்மையான இந்துத்துவா ஓட்டு தான் உங்ககிட்ட டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதுதான் நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தல்ல நாங்க பிரிஞ்சிருந்தபோது நீங்க அந்த ஓட்ட வாங்கி தான் 11% வந்திருக்கீங்க. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா அந்த ஓட்டு எங்க ஓட்டு தான். அது எங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அதனால அத காமிச்சு நீங்க வந்து அதிகமா இடங்கள் கேட்காதீங்கன்றது தான் அதிமுகவுடைய பாயிண்டா இருக்கு ஆக்சுவலா. அது வந்து ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஜெயலலிதா காலத்துல இருந்த உயர் ஜாதி இருக்குல்ல, அந்த உயர் ஜாதின்றது வெறும் பிராமணர்கள் மட்டுமல்ல. வேறு பல ஜாதிகள்ல உயர் ஜாதிகள் இருக்காங்கல்ல. அந்த முதலியார்கள் இருப்பாங்க, நாயுடுக்கள் இருப்பாங்க, பல உயர் ஜாதிகள் இருக்காங்க. அந்த உயர் ஜாதி ஓட்டுக்கள்லாம் பெரும்பாலும் வந்து ஜெயலலிதா காலத்துல அது ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, மென்மையான இந்துத்துவா ஓட்டா ஜெயலலிதா கையில இருந்தது. பிஜேபி கையில போல. ஜெயலலிதா இறந்த பிறகு அது ஷிஃப்ட் ஆயிருக்கு. 21ல வந்து அது பாஜக, அதிமுக கூட்டணி தான் விழுந்தது. 24ல இவங்க பிரிஞ்சிருந்த போது அது வந்து பாஜகவுக்கு போயிடுச்சு ஆக்சுவலா. சோ அதனால உங்களுக்கு வந்து 4%க்கு மேல ஓட்டு கிடையாதுங்க. இந்த ஓட்டு தாங்க உங்களுக்கு சேர்ந்திருக்கு. அண்ணாமலை வந்ததுனால ஏதோ ஓட்டு எகிறிடுச்சு அதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சும்மா அது ஒரு கதை தான் அது. அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு அதிமுக தரப்புல வந்து ஒரு விஷயத்த வைக்கிறாங்க முன்னாடி. அதனால நீங்க கேட்கிற தொகுதிகளை தர முடியாது. அதிகபட்சமா 30ல இருந்து 40க்குள்ள ஏதாவது தொகுதிகள் தரலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து எங்க கிட்ட குடுத்துருங்க. நாங்க வந்து எங்க கூட சேர்ற கூட்டணி கட்சிகள் ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன் எல்லாருக்கும் நாங்க குடுத்துருவோம். அப்படின்னு பாஜக சொன்னதையும் எடப்பாடி இந்த வாட்டி ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். போன வாட்டி நாங்க 191 தொகுதிகள்ல நாங்க இரட்டை இலையில போட்டி போட்டோம். அதுல 179 அதிமுக. மத்ததெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் தான். வாசன் உட்பட எல்லாம் சின்ன சின்ன கட்சிகள் தான். அதனால அந்த விஷயத்த விட்டுருங்க. உங்க கணக்கு என்ன? உங்களுக்கு எவ்வளவு தேவை? அத மட்டும் வாங்கிட்டு போங்கன்னு அவர் சொன்னார். இவங்க வந்து சரி நாங்க பார்த்துக்கிறோம். நாங்க யோசிச்சு சொல்றோம்னு பாஜக தரப்புல போயிட்டாங்க. அதனால வந்து நேத்து 2 சைடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடி கொடுக்காம யோசிச்சு சொல்றோம்னு பல விஷயங்கள கடந்து போனாங்களே தவிர, எதுலயுமே அவங்களால முடிவெடுக்க முடியல. அதுதான் நேத்து நடந்த விஷயம். அதுல வந்து ஓரளவுக்கு சுமூகமா போகணும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் திமுகவை எதிர்த்து நிக்கிற கட்சிகள்லாம் எங்க கூட சேரணும்.
திமுகவை நாங்க தோற்கடிப்போம்னு வெளியில வந்து ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்களே தவிர, பாஜகவை பொறுத்த மட்டும் தொகுதிகள் லிஸ்ட்ட குடுத்துட்டாங்க. 60, 70 தொகுதிகள் லிஸ்ட்ட குடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடப்பாடி எதையுமே இமிடியேட்டா முடிவு பண்றதுக்கு ரெடியா இல்ல. அது கடைசி கட்டம் வரையும் இழுக்கணும்னு ட்ரை பண்றாரு அவரு ஆக்சுவலா. சார், இப்ப எனக்கு இங்க ஒரு என்ன டவுட் அப்படின்னா, இந்த அலையன்ஸ் வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி உருவாச்சு. அமித்ஷா அவசர அவசரமா அந்த அலையன்ஸ் உருவாக்குனாரு. எதுக்கு வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இந்த அலையன்ஸ் உருவாக்குறாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நாட்கள்ல ஜெல் ஆயிடும். நம்ம எலெக்ஷன்ல ஆளுங்கட்சியான திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு இணைஞ்சு செயல்படுவதற்கு இந்த டைம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இப்ப இந்த நெருங்கிய காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா இன்னும் ஜெல் ஆகாம இந்த மாதிரிதான் போயிட்டே இருக்கு. அதிமுகவா பாஜகவா, அதிமுக பாஜகவா தான் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்க எப்ப ஜெல் ஆகி ஆப்போசிட்ல இருக்கிற திமுக வீழ்த்துவாங்க, எப்ப அதை நோக்கி இந்த அரசியல் காலம் நகரும்? இல்ல அது அமித்ஷா எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு ஆக்சுவலா. அமித்ஷா என்ன எதிர்பார்த்தாருன்னா, நம்ம வந்து பேசுறதுனால, நம்மளே பேச்சுவார்த்தை நடத்துறதுனால, ஓபிஎஸ்ஸ வந்து அதிமுகக்குள்ள இழுக்கிறதோ, அல்லது என்டிஏல வந்து தினகரன கொண்டு வரதோ கொஞ்சம் சுலபமா இருக்கும். எடப்பாடி கேட்டுப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா எடப்பாடி அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால தான் அதிமுக பொதுக்குழுல என்ன தீர்மானம் போட்டாருன்னா, எந்த கட்சிகள சேர்க்கறது கூட்டணியில நாங்க தான் முடிவு பண்ணணும்னு தீர்மானம் போட்டாரு அவரு ஆக்சுவலா. நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை, முதல்வர் கேண்டிடேட் நாங்க தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. ஆனா அதுல வந்து அமித்ஷா எடுத்த முயற்சிகள் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாதனால தான் ஓபிஎஸ் போய் சந்திச்சாரு. அண்ணாமலை போய் சந்திச்சாரு. அண்ணாமலை சந்திச்சது அவருடைய காரியத்துக்காக போய் சந்திச்சாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தா கூட, கடைசியில அமித்ஷா என்ன முடிவு பண்ணாருன்னா, சரி இவர் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இன்னொரு முக்கியமான ஆள போட்டா தான் பெட்டரா இருக்கும்னு தான் பியூஷ் கோயல போட்டாங்க. அந்த பியூஷ் கோயல் ஏற்கனவே 2019ல வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டுலாம் போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, பியூஷ் கோயல் அந்த எடப்பாடிய கொஞ்சம் ஓரளவுக்கு வழிக்கு கொண்டு வருவாருன்னு நினைச்சு தான் இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க களத்துல. நேத்து அவரு ஆரம்பிச்சிருக்காரு. நேத்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையா இருக்கிறதுனால அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. அதனால வந்து கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க ஓபிஎஸ் தரப்புல. நாங்க வந்து திருப்பி போவே மாட்டோம் அதிமுக சைடுல. எங்களுக்கு உரிய மரியாதை குடுத்து எங்க ஓபிஎஸ்க்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி குடுத்தா தான் அதுக்குள்ள போவோம். இல்லாட்டி போமாட்டோம். என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க இருந்துக்கணும். அதிமுக தனியா இருக்கும். அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நாங்க ஒத்துக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்காங்க. பழனிசாமி இருக்கிற இடத்துக்கு போவே மாட்டோம்னு தீர்மானமே போடுற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க ஆக்சுவலா. தினகரனை பொறுத்த மட்டும் இந்த பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்டா இருக்கிற இடத்துல நான் வரவே மாட்டேன். அவர் ஒரு என்டிஏல ஒரு கட்சியா இருந்தாருன்னா நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்றத பார்க்கிறோம். அதனால பியூஷ் கோயலுக்கு இருக்கிற டாஸ்க் இருக்குல்ல, அவருக்கு இருக்கிற சவால் வந்து ரொம்ப கடுமையான சவால் தான். அவரால தேமுதிகவே வழிகொண்டு வர முடியுமா தெரியல. தேமுதிக 3 கதவு திறந்து வச்சிருக்காங்க. அதிமுக, பாஜக கதவு திறந்து வைக்கிறாங்க. திமுக கதவு திறந்து வைக்கிறாங்க. தாவேகா கதவு திறந்து வைக்கிறாங்க. ராஜ்யசபா குடுத்தா கூட அதிமுக, திமுக சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பாமக அன்புமணி அவங்களும் வந்து 23 சீட்டா எங்களுக்கு நேத்து கசிய விட்ட அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து கடுப்போட பாக்குறாங்க. என்னடா அது 23 சீட்டா நமக்கு அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக உங்க கட்சியை பிரிஞ்சு போச்சு. இதுல நீங்க பழைய பலத்தோட நீங்க எதிர்பார்க்க முடியாது. 23க்கு பதிலா 13 தான் கொடுக்கணும். ஆனா நீங்க 23 கேட்கறீங்க. உங்களுக்கு போன வாட்டி கொடுத்தபடி 23 கொடுக்குறோம். இப்ப டாக்டர் ராமதாஸ் தனியாவே இருந்தாருன்னா உங்களுக்கு பலம் இல்ல. அதனால உங்களுக்கு எப்படி நாங்க கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, கட்சி முழுக்க என்கிட்ட தான் இருக்கு. அன்புமணி சொல்ல கட்சி என்கிட்ட தாங்க இருக்கு. கட்சி ஓட்டர்கள்லாம் என்கிட்ட தான் இருக்காங்க. பாமக தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்க. அதனால நீங்க பழைய பிரிஞ்சிருக்கு, எங்க அப்பா தனியா இருக்காருன்றதுக்காக எனக்கு சீட்ட குறைக்காதீங்க. எனக்கு இன்ஃபாக்ட் 30 சீட் நீங்க குடுக்கணுன்ற மாரி அவர் சொல்றாரு அவர் ஆக்சுவலா. பாமகவை ஒன்றுபடுத்தணுன்ற ஒரு முயற்சியில பியூஷ் கோயல் இறங்குவாருன்னு பார்த்தா, அது வந்து அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. டாக்டர் ராமதாஸ் ரொம்ப தெளிவா என்ன சொல்றார், நான் தலைவர்ன்னு அன்புமணி ஒப்புக்கொண்டால் பாமக இணையும். இல்லாட்டி இணையாது அப்படின்றார். அதுக்கான சாத்தியம் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க சேலத்துல ராமதாஸ் தரப்புல. அதுவே அன்புமணி ஒத்துக்க மாட்டேன்றாரு. அது பிரச்சனைகள்ல ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம் நம்ம. அதனால தேமுதிகவும் சேர்க்க முடியல, பாமகவையும் சேர்க்க முடியல. புதிய தமிழகம், ஜான் பாண்டியன்லாம் சின்ன சின்ன கட்சிகள். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற வாசன், ஏசி சண்முகம் போன்றவர்கள்லாம் சின்ன சின்ன கட்சி தான். அதனால அடுத்த கட்டத்துக்கே மாட்டேங்குது. அதிமுக, பாஜக கூட்டணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மாட்டேங்குது. ஒரு டர்ன் பேக் இருக்கும், ஒரு திருப்பு முனை இருக்கும், ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்குன்னா 6 மாசமா அது நொண்டின்னு ரொம்ப முக்கி ஒரே இடத்துல பல தடைக்கற்களை சந்திச்சு அதுக்குள்ள ஜெல் ஆகாம, கூட்டு பிரச்சாரம் எதுவும் இல்லாம, ஒரு பக்கம் எடப்பாடி பாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் பாட்டுக்கு தனியா போயிட்டு இருக்காரு. அதே சமயம் நீங்க திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா, முதல் சான்ஸ்ல எல்லா கூட்டணி தலைவர்களும் ஒன்றுபடுறாங்க. ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல ஒன்றுபட்டு இருக்காங்க அவங்க. இங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது. இவர் பாட்டுக்கு தனியா போறாரு, அவர் பாட்டுக்கு தனியா போறாரு. ஸோ நேத்து தான் இவங்க கூடி பேசியிருக்காங்க. அதனால முதல் கட்ட பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த பலன் எதுவும் தராம, ஏதோ வந்தோமோ, பேசினோமோ, காஃபி சாப்பிட்டோமோ, பொக்கே குடுத்தோமோன்ற அளவுல தான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம. பாஜக ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. நம்ம சொன்னா வந்து நம்மளுடைய அந்த அஸ்திரம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம போட்ட போட்ட கல்லு வந்து கரெக்ட்டா போய் விழுந்திருக்கு. அந்த ஈடின்ற விஷயத்த பயமுறுத்தணும் இல்லையா? அது அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு பாஜக உணர்றாங்க.
ஏதாவது இன்னும் கொஞ்சம் பண்ணா அடுத்த ஒரு விஷயத்த விடுவாங்கன்னு அதிமுக தரப்புலயும் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கு. பாஜக சொல்ற எதையுமே உடனடியா ரிஜெக்ட் பண்ணாம, சரிங்க யோசிச்சு சொல்றோம்னு அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ரைட் சார். இப்ப இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் டைமென்ஷனை பார்த்தா வர இருக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து இப்படிதான் போகும். இந்த 4 முனை போட்டியை தான் பயணிக்கும். இது வந்து எந்த காலகட்டத்திலயும் 3ஆவோ இல்ல 2ஆவோ மாறாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? இப்ப இருக்கிற இந்த களத்தை வச்சு பார்த்தா. இல்ல இப்போ டக்குன்னு அப்படி உடனே சொல்ல முடியாது. அதுல இன்னொரு கிளைக்கதை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலா. கிளைக்கதை என்னன்னா, அண்ணாமலைக்கும், தினகரனுக்கும், ஓபிஎஸ்ஸுக்கும் எடப்பாடி தான் வீழ்த்தணும். அவர தான் வீழ்த்தணும். அண்ணாமலை இப்போ என்னவா இருக்காருன்னா, ரொம்ப ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்ன்னு ஆங்கிலத்துல பழமொழி சொன்னாங்க. தண்ணீர்ல விழுந்த மீன் மாரி துடிச்சுட்டு இருக்காரு. அவரால பாஜக விட்டு வெளில வரவும் முடியல. பாஜகவுக்குள்ள இருக்கவும் முடியல. எடப்பாடிய வீழ்த்தி ஆகணும். எடப்பாடி அவருக்கு எதிரியா இருக்காரு. அவர் எப்படி வீழ்த்துறதுன்னு முழிச்சிட்டு இருக்காரு அவரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? கடைசி கட்டத்துல என்ன பண்ணுவார்ன்னு சொல்லப்படுகிறது என்னால், அவரு வந்து தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்களோட சேர்ந்துட்டு, ஒரு தனி அணி சசிகலா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. ஓபிஎஸ், தினகரன் இவங்களோட சேர்ந்துட்டு, ஒரு தனி அணி அமைச்சு அதிமுக எங்கெங்க போட்டி போடுதோ அந்த ஓட்டுகள் எல்லாம் பிரிச்சு எடப்பாடிக்கு ஒரு சரிவை கொண்டு வருவாரு. சரிவை கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு முயற்சியில அவர் இறங்குவார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் இருக்கு. ஆனா இது நடக்குமா இல்லையா? வெளில வருவாரா அண்ணாமலைன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு ஏற்கனவே ஒரு அமித்ஷா வழியாக ஒரு மிரட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒழுங்கா என்டிஏக்காக உடைங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அவரு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. எடப்பாடிக்கு ஆதரவா பேசுறதுக்கு அவர் ரெடியா இல்ல. எடப்பாடிய வீழ்த்தணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ தினகரனும், ஓபிஎஸும் அண்ணாமலையும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஜாயிண்டா சேர்ந்து ஒரு தனி அணி அமைச்சாங்கன்னா, அது 5வது அணியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் நடக்குமான்னா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற லெவல்ல தான் இருக்கு. இப்போ இருக்கிற லெவல்ல 4 முனை போட்டி. நான் சொல்ற மாரி விஷயங்கள் நடந்தா 5 முனை போட்டிக்கு போகும். இதெல்லாம் 5 முனை போட்டிக்கு போனா திமுகவுக்கு வந்து 200 இடங்கள் ஈஸியா சுலபமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். 4 முனை போட்டியா இருந்தா திமுக குறைந்தபட்சம் 130 150 இடங்கள் வரையும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கிறேன். 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்ப விஜய் உள்ள வந்திருக்கிறது வந்து யாருக்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்துது? யாரு எந்தெந்த கட்சிகளுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல அதாவது திமுக, அதிமுக நேத்து கூட பாஜக கூட்டத்துல இத பத்தி பேசும்போது பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. இந்த மாரி தாவேகா வந்து ஸ்பாய்லரா தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆக்சுவலா. தாவேகா ஸ்பாய்லரா இருப்பாங்கன்றது உண்மைதான். அதாவது கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுக, பாஜக கூட்டணிக்கு பெரிய ஸ்பாய்லரா விஜய் இருப்பார். ஓட்ட பிரிக்கார். அங்க வந்து போன வாட்டி திமுக, அதிமுக, பாஜக போன வாட்டி 10 இடங்களையும் வின் பண்ணாங்க கோயம்புத்தூர்ல. இந்த வாட்டி 10 இடங்கள் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. விஜய் செங்கோட்டையன் அங்க இருக்கிறதுனாலயும், சப்போஸ் தினகரனும், ஓபிஎஸும் அந்த தாவேகா கூட்டணியில இருந்தா வச்சுக்கோங்க. நிச்சயமா கொங்கு மண்டலத்துல அதிமுக ஓட்டுகள வந்து ஆதரவு ஓட்டுகளே வந்து எடுப்பாங்க. இந்த தாவேகா அணி எடுப்பாங்க. இதன் மூலமாக வந்து கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுக ஆதரவு ஓட்டுகள்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பா வந்து அதிமுக, பாஜக கூட்டணிக்கு பெரிய பிரச்சனை அங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போன வாட்டியே வானதிலாம் ரொம்ப மார்ஜினலா தான் வின் பண்ணாங்க. குறைஞ்ச ஓட்டுல தான் வின் பண்ணாங்க. இந்த வாட்டியெல்லாம் அதுக்கான அவங்க ரொம்ப டஃப்பான ஃபைட்ட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து கொங்கு மண்டலத்த பொறுத்தமட்டும், அ அதிமுக, பாஜக கூட்டணிய வந்து விஜய் ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பல மாவட்டங்கள்ல வாய்ப்புகள் இருக்கு. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சவுத் சைடுல போனீங்கன்னா வந்து, சவுத் சைடுல அதிமுக ஏற்கனவே ரொம்ப வீக்கா தான் இருக்கு. அதுவும் தினகரனும், ஓபிஎஸும் விஜய் கூட இருக்கிறபோது, போட்டின்றது வந்து திமுகவுக்கும் அவங்களுக்குமான போட்டியா மாறுமே தவிர, அதிமுக 3வது இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால டெல்டாலயும், சவுத்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து 2வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு தள்ளுற விஷயத்த வந்து இவங்க பண்ணுவாங்க. யாரு? விஜய் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் சில இடங்கள்ல திமுக ஓட்டுகளே அவங்க கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெல்டாலலாம் வந்து சில இடங்கள்ல திமுக ஓட்டுலயும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டைய போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இனிமே தான் பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த 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 இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு. சவுத்ல வந்து அதிமுக பின்னாடி போயிட்டு தாவேகா முன்னாடி வர்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, டெல்டால வந்து கொஞ்சம் தாவேகா, திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம பார்க்கிறோம் நம்ம. ஸோ இந்த சூழல்ல வந்து தாவேகா வந்து அதிமுகவை பெரும்பாலும் பாதிக்கிற சூழல் தெற்குலயும், கொங்கு மண்டலத்திலயும் இருக்கு. அதே சமயம் டெல்டா டெல்டா மத்திய வட தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, திமுக அணியையும் ஓரளவுக்கு பாதிக்கிற அளவு இருக்கு. ஆனா வெற்றிய பாதிக்கிற அளவு இருக்கான்னு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தேர்தல் நெருக்கத்துல தான் அது இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியும். தமிழக அரசியல் களத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க் யூ சார்.